ஹாய், ஹலோ, வணக்கம். மறக்காம நம்ம ஆதிபகவன் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க் யூ. வரவேற்புரை நல்கிட வந்திருக்கிறது செல்வி திவ்யா குந்துநாதன். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இவங்கள 3வது தலைமுறையில இருக்கிற பிள்ளைகள்ல, பெண்பாற் புலவர்கள்ல, பெண்கள்லன்னு சொல்லலாம். பெண்கள்ல வெண்பானுடைய அத்தனை உட்பிரிவுகள், ஆசிரியப்பானுடைய அத்தனை உட்பிரிவுகள், வஞ்சிப்பானுடைய அத்தனை உட்பிரிவுகள், துறை, தாழிசை, அது மட்டும் இல்லாம விருத்தம், அனைத்து உட்பிரிவுகள், இது எல்லாமே எழுதின கட்டளை கலைத்துறையும் விட்டு வைக்கலாம். இது எல்லாம் எழுதின 3வது தலைமுறையை சேர்ந்த பெண்பாற் புலவர்கள்ல கடந்த ஒரு 100 ஆண்டுகளா நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாம் அறிந்த வரையில் யாருமே இல்ல. இவங்க திவ்யா தான் முதல் ஒரு புலவரா இருக்க முடியும். ஏன்னா கடந்த 100 ஆண்டு காலமா 3வது தலைமுறை ஞாபகம் வச்சுங்க. நான் முதல் தலைமுறை சொல்லல. எங்கள மாரி 2வது தலைமுறை சொல்லல. 3வது தலைமுறையில இருக்கிறவங்கள்ல இவ்வளவு பாடல்களை எழுதி இருக்கிறாங்க. அவங்க எந்த வகையோ, எந்த உட்பிரிவோ எழுதாதே இல்லைன்ற அளவுக்கு அனைத்தையுமே எழுதியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வரவேற்புரையை நம்ம கேட்போம். மிக்க நன்றி ஆசான். அனைவருக்கும் வணக்கம். உயிர்கள் அனைத்தையும் தன்னுயிர் போல் கருதி அன்பும் அரணும் அருளும் கொண்டு வழிகாட்டிய அருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியின் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். உங்கள் முன் வரவேற்புரை கூறுவது புலவர் திவ்யா. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் என்ற அறநெறியை நினைவு கூர்ந்து அறிவை பெருக்கி வாழ்வை உயர்த்தும் நோக்கில் நடைபெறும் இந்த நீயா நானா நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றும் இன்றும் என்றும் நமது நிகழ்ச்சிகளை தலைமை பொறுப்பெடுத்து சிறப்பாக நடத்தி வரும் எனது ஆசான் மதிப்பிற்குரிய திரு கவிராசன் மகராசன் ஐயாவுக்கும் ஆதிபகவன் புலனுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலுக்கு இணங்க இறைவணக்கத்தை அற்புதமாக வழங்கிய செல்வி CR கீதாஞ்சலி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இக்காலத்தில் சமணத்தில் கால நேரம் பார்ப்பது, ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் இவையெல்லாம் பார்ப்பது ஏற்புடையது என்று விவாதிக்க திருமதி ராஜலட்சுமி அவர்கள், திரு தேவ ஜெயசுந்தரன் அவர்கள், திரு ராஜேஷ் அகலூர் அவர்கள், புலவர் சரஸ்வதி அவர்களும், ஏற்புடையது என்று விவாதிக்க புலவர் இளங்கோ திருமொழி அவர்கள், புலவர் நல்லுரை நம்பி அவர்கள், திரு தொழில்நேசன் அவர்கள், திருமதி வாசவி அவர்கள் ஆகிய மதிப்பிற்குரிய பேச்சாளர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலின்படி கருத்துக்களை நன்கு ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து சிந்தனையை வளர்க்கும் நோக்கில் நடைபெறும் இவ்விவாதத்தில் பங்கேற்கும் ஏற்புடையதே அணியினருக்கும் ஏற்புடையதல்ல அணியினருக்கும் சிறப்பாக விவாதிக்க என் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள். இறுதியாக நன்றியுரை கூற இருக்கும் புலவர் கவிமணியாருக்கு எனது வணக்கங்கள். மங்கள வாழ்த்து பாட இருக்கும் திருமதி கலைவாணி அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்புகள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அறிவை கேட்டு அறிந்து கொள்ளும் நோக்கில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சமண அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமகிழ்ந்த வரவேற்புகள். பிற்காலத்தில் யூடியூபில் பார்க்க இருக்கும் நேயர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையை அறிதல் அறிவு, அறிந்ததை வாழ்தல் அறம். அந்த அறவழி பயணத்திற்கு இன்றைய நிகழ்வு ஒரு ஒளிவிளக்காக உங்கள் அனைவருக்கும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கண்டு கழிக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னா நம்ம ஆதிபகவன் புலனுக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.